ம். பேசிட்டு நீ சொல்றான் எல்லா கட்சிகளும் வந்து தளபதியை கைவிட்டுட்டாங்க. இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரும்னா தனித்து விடப்பட்டார் தளபதி அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. எப்படி பாக்குறேன்? பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் தனியாவே நிக்கட்டும். சிங்கம் மாதிரி வருவாரு, கண்டிப்பா வருவாரு. இந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அவர் வந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். அவர் வரட்டும். வரமாட்டாங்கன்னு சொன்னவங்க முன்னாடி வந்து காமிக்கணும். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா கட்சிகள் கைவிடப்பட்டாலும் நான் வந்து என்னோட தமிழ் மக்களுக்கு இருக்க ரசிகர்களை நம்புறேங்க. நீங்க கைவிடுவீங்களா? கைவிட மாட்டோம். எங்களை நம்பி வந்திருக்காரு, நாங்க எப்படி விடுவோம் அவரை? கண்டிப்பா விட மாட்டோம். இப்ப காசெல்லாம் அதிகமா குடுக்குறாங்கல்ல, இது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. இப்ப அவங்க காசு கொடுத்து எல்லாமே விலைவாசி தான். நாங்க ஆக்சுவலா விவசாய ஃபேமிலி தான். உரத்துல இருந்து எல்லாத்துலயுமே இப்ப இன்க்ரீஸ் தான் இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா விலைவாசி அதிகமா ஏறுது. இப்ப அவங்க ஃப்ரீ குடுக்குறாங்க. ஃப்ரீ கொடுத்து மட்டும் என்ன, எல்லாமே விலைவாசில இருந்து ஆக்சுவலா எல்லாமே ஏறி இருக்கு. தளபதி விஜய் வந்து ரொம்ப கட்சிகளை எதிர்பார்த்தாரு. அவர் வந்து கட்சிகள்லாம் கைவிட்டுட்டு ஆனா எல்லா ரசிகர்லாம் இருக்கும்போது நாங்க கைவிட மாட்டோம்னு சொல்றாங்க. நாங்க இருக்கிறோம் அப்படின்னு எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதுதான் உண்மை. திரையிலயும் சரி, அரசியல்லயும் சரி, நாங்க எப்பவுமே அண்ணா என்ன பண்றாரோ அவருக்கு அவர் கூட இருந்தாரு. அதனால சொல்றாங்க, ஜனங்களை நம்பி மக்கள் கூட்டணிக்காக மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. நான் இப்போ ஒன்று கேட்குறேன் சார். நீங்கள் ஒரு அதிமுக கொடுத்து போகிறீங்களே, உங்களுக்கு பிரியாணி திங்ஸ் புடவை அதெல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து டிவிக்கே கொடுக்குறாங்க? நாங்க பிரியாணிக்காக போற கூட்டம்ன்றத நிரூபிக்கிறோம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. தளபதிக்காக மட்டும்தான். தளபதி வந்து மக்களுக்காக நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு. அவரு என்ன சொல்றது, எங்களை கூட பிறந்த தங்கச்சி ஜனங்க இதுக்காக வராங்க. கட்சிகள் கைவிட்டாலும் நீங்க கைவிட மாட்டீங்க. நம்ம கண்டிப்பா தளபதி மட்டும் விட மாட்டோம். எப்படி கட்சிகள் மாறாது, டிவிக்கே மட்டும். நாங்க தனித்துவமா நின்று கண்டிப்பா 2026ல நாங்க தளபதி வந்து வெற்றி பெற்று காட்டுவார். தனித்தே போட்டிட்டே மக்கள் கூட்டணி இருக்கும்போது மத்தவங்க கூட்டணி எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். கூட்டணி வச்சா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். கூட்டணி இல்லாம இருக்கிறதா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. தளபதியை நம்பி எந்த கட்சியுமே வரல அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்றாங்க. இந்த கட்சியெல்லாம் எதிர்பார்த்தாங்க, குறிப்பா தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் வரல அப்படிங்கிறாங்க. தளபதி தனித்து விடப்பட்டாராக்கா? அவருக்கு யாரும் இல்லாம போயிட்டாங்களா, இல்ல நீங்க அவர் உதவி பண்ணி முதலமைச்சர்? எங்க அண்ணன் தனியா வர்றது, சிங்கிளா வர்றதா எங்களுக்கு பெருமை. யாரு கூட கூட்டணி இருக்கக்கூடாது. எங்களுடைய பலத்தை காட்டணும்னா இந்த தேர்தலில் நாங்க காட்டுவோம். கூட்டணி கட்சி வந்தா வேண்டாம், எங்களுக்கு கூட்டணியே வேணாம். கூட்டணியா இருக்காதுதான் எங்களுடைய பலமே. இப்போ எங்க அண்ணன் தனியாவும் வரட்டும். ஆனா இந்த கட்சிகள்லாம் வந்து இப்போ தளபதி புறக்கணிக்க மாதிரி எப்பங்க இவங்க நம்மளை தேடி வருவாங்கன்னு நினைக்கிறேன்? கூட்டணியா வரவங்க எல்லாம் ஊரை ஏமாத்தனவங்க தான் கூட்டணி வைப்பாங்க. நாங்க சிங்கிளா வரோம், சிங்கிளாவே நிப்போம், சிங்கிளாவே இருக்கிறோம். போதும் எங்களுக்கு அதுவே. வெற்றி வாய்ப்பு எப்படி எவ்வளவு இருக்குன்னு நாங்க மக்களை நம்பி இருக்கிறோம். மக்களுடைய கையில தான் இருக்குது. காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லைன்றது உங்களுக்கு பலமுறை ப்ரூவ் பண்ணிட்டோம். நாங்க இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாங்க காசுக்காக வர கூட்டமே கிடையாது. எங்க சொந்த பணத்தை செலவு பண்ணு வரோம். கண்டிப்பா நாங்க ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு எங்க அண்ணனை கண்டிப்பா வழி நடத்துவோம். எங்களை நம்பி வந்திருக்காரு, அவரை கைவிட மாட்டோம்.